السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. مفتاح العربية الجزء الثاني. இந்த மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாவது பாகத்தில் நாம் பாடம் 6 ஆறாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். எங்கள் நிறுவனத்திற்கு நீங்கள் ஏதேனும் நன்கொடைகள் செய்ய நாடினால் எங்களுடைய வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன். இந்த மிஃப்தாஹுல் அரபியாவினுடைய 6ஆம் நாள் பாடத்துல நாம் எந்த தலைப்பை பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால், முலாஃப் முலாஃபி இலைஹி. இந்த முலாஃப் இலைஹி என்பது என்னவென்பதை நம்ம படிச்சிருப்போம். அந்த முலாஃப் இலைஹியை இந்த மிஃப்தாஹுல் அரபியா கிதாபில் எந்த விதத்துல பயன்படுத்துறாங்க, இப்படியெல்லாம் உபயோகிக்கிறாங்க என்பதை பத்தி பார்க்க இருக்கின்றோம். அப்போ அந்த முலாஃப் இலைஹினுடைய வரிசையின்படி, இதன் அமைப்பின்படி ஒவ்வொரு டாபிக்கையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் இவர்கள் அமைத்திருப்பாங்க. அப்போ அதையெல்லாம் நாம் படித்து இந்த முலாஃப் இலைஹி பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அங்கு சொல்ல வரக்கூடிய விஷயத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல முலாஃப் இலைஹியாக நமக்கு இந்த பாடத்துல நமக்கு கற்றுத்தராங்க. இப்போ பாருங்க, இந்த பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக அப்போ இங்க 3 விஷயத்தை பத்தி பேசுவாங்க. இந்த 3 விஷயம் ஆகிறது. முதலாவதாக முலாஃப் இலைஹியாக தந்து அதற்கான வாக்கியத்தை பூர்த்தி செய்து நமக்கு தருவாங்க. இப்ப பாருங்க, கலமு ரசாசி ரஹீசுன் என்பது போல இப்படியான வார்த்தைகளை நமக்கு முதலாவதாக இங்கு பூர்த்தி செய்து நமக்கு கற்றுத் தருவார்கள். அடுத்தபடியாக இப்பொழுது படித்த இந்த முலாஃப் இலைஹினை எப்படி ஒரு வாக்கியமாக தொகுக்கின்றோம் என்பதை நம்ம படிச்சு அதற்கான முதல் பயிற்சியாக நமக்கு ஒரு பயிற்சியை தருவார்கள். அந்த பயிற்சி ஆகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக மாதிரி. அப்போ ஒரு முலாஃபியான வார்த்தையை கொடுத்துட்டு அதற்கு 2 ஆப்ஷனை தருவாங்க. ஷாமிஹு என்பது பொருத்தமா இருக்குமா, ஷாமிஹத்துன் என்பது பொருத்தமா இருக்குமா அப்படின்னு பார்த்தது, இந்த வாக்கியத்திற்கு இது 2ல எது பொருத்தமாக இருக்கும், அதை நீ இந்த இடத்துல போட்டு பொருத்தி காட்டுங்கள் என்பதாக முதலாவது பயிற்சியில நமக்கு கற்றுத் தருவார்கள். அடுத்தபடியாக 2வது பயிற்சியாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. அப்போ இந்த வாக்கியத்துல விடுபட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம கரெக்டா பொருத்தி, இங்க என்ன வார்த்தை வரும், இங்க என்ன வார்த்தை வரும், இங்க என்ன வார்த்தை வரும், இப்படியெல்லாம் இதை பூர்த்தி செய்து பரிபூர்ணமாக்கி தர வேண்டும் என்று 2வது பயிற்சி நமக்கு தருவாங்க. அப்போ இந்த பாடத்துல ஆக மொத்த சுருக்கத்தை பார்த்தா, முதலாவதாக பாடத்தை கற்றுத் தருவார்கள், 2வதாக பயிற்சி, 3வதாகவும் ஒரு பயிற்சியினை தருகிறார்கள். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம். அப்போ
கிதாபினுடைய வரிசையில பார்க்கும் பொழுது அத்தரசுல் ஹாமிசு 5வது பாடமாக இருக்கின்றது. 5வது பாடம் பாருங்க, வாசிப்போம். கலமுர் ரசாசி ரஹீசுன். கலமுர் ரசாசி என்று சொன்னால் பென்சில் என்பதாக அர்த்தம். அப்போ பென்சில் ஆகிறது ரஹீசுன், மலிவானதாக இருக்கின்றது. மலிவானதுன்னா ரொம்ப விலை கம்மியானதாக இருக்கின்றது என்று சொல்றோமா இல்லையா? அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பினாயத்துல் மதரசதி ஜமீலத்துன். மதரசாவினுடைய கட்டிடமாகிறது ஜமீலத்துன், அழகானதாக இருக்கின்றது என்று பொருள் தரோம் நம்ம. அடுத்தபடியாக நசீமுஸ் ஸபாஹி அலீலுன். காலை நேரத்தினுடைய காற்றாகிறது, அந்த காலை நேர தென்றலாகிறது அலீலுன், அது இதமானதாக இருக்கின்றது, இதமாக வீசக்கூடியதாக அது இருக்கின்றது என்று சொல்றோம். அப்போ இங்கெல்லாம் கவனிச்சிங்களா? நம்ம இதெல்லாம் முலாஃப் முலாஃப் இலைஹியா வருது. அப்போ நசீம் என்பது முலாஃபு, சபாஹி முலாஃப் இலைஹி. ஓ பினாயத்து முலாஃபு, மதரசத்தி முலாஃப் இலைஹி. அதே மாதிரி இங்க ஃபுல்லாமே முலாஃப் முலாஃப் இலைஹியாக தொகுக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க. அடுத்து கரியத்து ஹாலிதின் கரீபத்துன். ஹாலிதினுடைய ஊராகிறது, கிராமமாகிறது கரீபத்துன், அது நெருக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கு, அது கிட்ட இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. மந்தருள் கரியதி ஜமீலுன். கிராமத்தினுடைய காட்சியாகிறது ஜமீலுன், அழகானதாக இருக்கின்றது. மஹத்தத்துல் மதீனதி கபீரத்துன். பட்டணத்தினுடைய நகரத்தினுடைய நிலையமாகிறது கபீரத்துன், பெரியதாக இருக்கின்றது என்று நம்ம அர்த்தம் வைக்கிறோம். அடுத்து மௌகிஃபுல் ஹாஃபிலாத்தி ஸகீருன். பஸ்ஸுகளினுடைய பேருந்துகளினுடைய நிறுத்தமாகிறது ஸகீருன், சிறியதாக இருக்கின்றது என்று அர்த்தம். நாஃபூரத்துல் ஹதீகதி ஜதீதத்துன். தோட்டத்தினுடைய நீரூற்றாகிறது ஜதீதத்துன், புதியதாக இருக்கின்றது என்று அர்த்தம். தபீபுல் மதரசதி முஸ்லிமுன். மதரசாவினுடைய மருத்துவராகிறவர் முஸ்லிமுன், முஸ்லிமாக இருக்கிறார். மதரசாவின் மருத்துவர் டாக்டர் ஆகிறவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். முலீஃபத்து த்வாயிரதி காஃபிரத்துன். விமானத்தினுடைய பணிப்பெண்ணாகிறவள் காஃபிரத்துன், அவள் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிராக இருக்கிறாள் என்று நம்ம அர்த்தம் சொல்றோம். அடுத்தபடியாக பாருங்க, மஹல்லுன் நல்லாராத்தி பஈதுன். மஹல்லுன் நல்லாராத்தினா பார்வை திறனுக்கான இடமாகிறது. அப்போ நம்ம ஆப்டிகல்ஸ் சொல்லுவோம்ல, அது மாதிரி. பஈதுன், தூரமானதாக இருக்கின்றது என்று அர்த்தம். தௌலத்துல் ஹிந்தி வாசிஅத்துன். இந்தியா என்ற தேசமாகிறது, இந்தியா என்ற தேசமாகிறது வாசிஅத்துன், விசாலமானதாக இருக்கின்றது. விசாலமாக இருக்குன்னு சொன்னா ரொம்ப பெரிதாக இருக்கின்றது என்ற அர்த்தம் தரும். மியாதுல் மதரசதி முஹத்ததுன். மதரசாவினுடைய நேரமாகிறது முஹத்ததுன், நிர்ணயிக்கப்பட்டதாகும். அடுத்தபடியாக மதீனத்து த்வாயிஃபி ஜத்தாபத்துன். த்வாயிஃப் என்ற நகரமாகிறது
பட்டணமாகிறது. ஜத்தாபத்துன் கவர்ச்சிகரமாக இருக்கின்றது, கவர்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. மஸ்னஉல் ஹதீதி கபீருன் ஜித்தன் இரும்பு செய்யும் இடமாகிறது. அப்போ இரும்பு தொழிற்சாலையாகிறது. கபீருன் ஜித்தன் அது முற்றிலும் பெரியதாக இருக்கின்றது. அப்போ ரொம்ப பெருசாக மிக பெரியதாக இருக்கின்றது என்று அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கும். பிர்கத்துல் ஜுனைனதி கதீமத்துன் தோட்டத்தின் குளமாகிறது. கதீமத்துன் பழமையானதாக இருக்கின்றது. அடுத்து லவுனுல் வரகை ஜய்யிதுன் தாளின் நிறமாகிறது, பேப்பருடைய கலராகிறது. ஜய்யிதுன் நன்றாக இருக்கின்றது. அடுத்து நலாஃபத்துல் பைத்தி லாசிமத்துன் வீட்டை தூய்மையாக வைத்திருப்பதாகிறது. லாசிமத்துன் அது கட்டாயமானதாக அவசியமானதாக இருக்கின்றது. யௌமுல் ஈதி காதிமுன் பெருநாளுடைய நாளாகிறது. பெருநாளுடைய நாளாகிறது. காதிமுன் வரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கிராஅத்து துரூசி வாஜிபத்துன் பாடங்களை வாசிப்பதாகிறது, பாடங்களை படிப்பதாகிறது. வாஜிபத்துன் அது கட்டாயமானதாக இருக்கின்றது. அப்போ இதுவரையிலும் நமக்கு ஒவ்வொரு வாக்கியமாக நமக்கு தொகுத்து தந்தார்கள். அடுத்தபடியாக இந்த வாக்கியத்தை வைத்து ஒரு பயிற்சியை நீ அமைத்து விடு என்பதாக நமக்கு பயிற்சி தராங்க. இந்த பயிற்சி என்னவென்று சொன்னால், இப்போ நம்ம படிச்ச இந்த வாக்கியங்களை, இந்த முலாஃப் இலேஹியான இந்த வாக்கியங்களை ஒரு ஆப்ஷனை கொடுத்து இதற்கு ஷாமிஹு என்பது பொருத்தமா இருக்குமா, ஷாமிஹத்துன் என்பது பொருத்தமாக இருக்குமா என்பதை நீ இங்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து இந்த விடுபட்ட இடங்களை நீ நிரப்ப வேண்டும் என்பதாக இங்கு நமக்கு ஒரு பயிற்சியாக தராங்க. இப்போ இதுதான் முதலாவது பயிற்சியாக இருக்கு. இப்ப நம்ம முதலாவது பயிற்சியை பார்ப்போம். மனாரத்துல் மஸ்ஜிதி டேஷ் போட்டு ஷாமிஹு ஷாமிஹத்து என்று போட்டிருக்காங்க. அப்போ இந்த மனாரத்துல் மஸ்ஜிதுக்கு ஷாமிஹு என்பது பொருத்தமாக இருக்குமா, ஷாமிஹத்து என்பது பொருத்தமாக இருக்குமான்னு பார்த்தா ஷாமிஹத்துன் என்பதுதான் பொருத்தமா இருக்கும். அப்ப பாருங்க, மனாரத்துல் மஸ்ஜிதி ஷாமிஹத்துன் பள்ளியினுடைய மினாராவாகிறது. ஷாமிஹத்துன் உயர்ந்ததாக இருக்கின்றது என்று அர்த்தம் சொல்றோம் நம்ம. அடுத்தபடியாக மாஉல் பிரி டேஷ் மம்லூஹ்னா இல்ல மம்லூஹத்துனான்னு பார்த்தா மாஉல் பிரி மம்லூஹன் என்பது பொருத்தமாக இருக்கும். அப்போ கிணற்றினுடைய தண்ணியாகிறது. மம்லூஹன் அது உப்பு கரிக்கக்கூடியதாக இருக்கின்றது, உப்பாக்கப்பட்டதாக இருக்கின்றது என்று நம்ம அர்த்தம் தரோம். அடுத்தபடியாக நாஃபிதத்துல் ஹுஜ்ரதி டேஷ் சகீருன் சகீரத்துன் எது பொருத்தமா இருக்கும்? அப்போ சகீரத்துன் என்பதுதான் பொருத்தமா இருக்கும். நாஃபிதத்துல் ஹுஜ்ரதி சகீரத்துன் நாஃபிதத்துல் ஹுஜ்ரதி அறையினுடைய ஜன்னலாகிறது. சகீரத்துன் அது சிறியதாக இருக்கின்றது. அப்போ ரூமினுடைய அந்த ஜன்னல் அந்த விண்டோ ஆகிறது சகீரத்துன் சின்னதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக தவாஉஸ் சைதலியதி டேஷ் ரதிஉனா ரதிஅத்துனா எது பொருத்தமாக இருக்கும் என்றால்
ரதீஉன் என்பது பொருத்தமாக இருக்கும். அப்ப பாருங்க, தவா உஸ் செய்தலியதி மருந்தகத்தினுடைய மருந்தாகிறது, மெடிக்கல் ஷாப்ல வாங்கக்கூடிய மருந்தாகிறது ரதீஉன், அது மோசமானதாக இருக்கின்றது என்று அர்த்தம். அடுத்தபடியாக ஹாஃபிலத்துல் மதரசதி டேஷ் ஜதீதத்துனா ஜதீதுன்னா, ஜதீதத்துன் என்பதுதான் பொருத்தம். அப்போ ஹாஃபிலத்துல் மதரசதி மதரசாவினுடைய பேருந்தாகிறது ஜதீதத்துன் புதியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக தௌலத்துல் குவைத்தி டேஷ் அரபியின் அரபியத்துன். அப்போ எது பொருத்தமாக இருக்கும்? அரபியத்துன் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். தௌலத்துல் குவைத்தி, குவைத்தி என்ற தேசமாகிறது அரபியத்துன் அரபு தேசமாக இருக்கின்றது என்று நம்ம அர்த்தம் தரோம். அடுத்தபடியாக மஹல்லுல் ஃபவாகிஹி டேஷ் கபீரத்துன் கபீருன். அப்போ எது பொருத்தமாக இருக்கும்னா கபீருன் என்பதுதான் பொருத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப மஹல்லுல் ஃபவாகிஹி பழம் விற்கக்கூடிய இடமாகிறது, அப்போ பழக்கடையாகிறது. கபீருன் அது பெரியதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நம்ம அர்த்தம் சொல்றோம். அடுத்தபடியாக ஹரீதத்துல் மதீனத்தி நகரத்தினுடைய வரைபடமாகிறது ஜத்தாபுன் ஜத்தாபத்துன். எது பொருத்தமாக இருக்கும் என்று பார்த்தா ஜத்தாபத்துன் என்பது பொருத்தமாக இருக்கும். அப்போ நகரத்தினுடைய வரைபடமாகிறது ஜத்தாபத்துன், அது கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பசுருல் மலிகி டேஷ் ராயிஅத்துன் ராயிஉன். எது பொருத்தமாக இருக்கும்னா ராயிஉன் என்பது பொருத்தமாக இருக்கும். கசுருல் மலிகி அரசனுடைய கோட்டையாகிறது ராயிஉன், அது அற்புதமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது, அற்புதமானதாக இருக்கின்றது. உம்லத்துல் ஹிந்தி டேஷ் ரஹீசுனா ரஹீசத்துன்னு பார்த்தா ரஹீசத்துன் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். உம்லத்துல் ஹிந்தி இந்தியாவினுடைய நாணயமாகிறது, இந்தியா என்ற நாடினுடைய நாணயமாகிறது. ரஹீசத்துன் மலிவானதாக இருக்கின்றது என்ற அர்த்தம். அடுத்தபடியாக ராயிஹத்து ஸஹ்ரதி பூவினுடைய வாசமாகிறது, அதுக்கு இது பொருத்தமாக இருக்கும். ஜக்கியத்துனா ஜக்கியுனான்னு பார்த்தா ஜக்கியத்துன் என்பது பொருத்தமாக இருக்கும். அப்போ பூவினுடைய அந்த வாசமாகிறது தூயமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும், ஜக்கியத்துன். அடுத்தபடியாக பவ்வாபத்துல் கல்அதி டேஷ் ஹாயிலுன் ஹாயிலத்துன். எது பொருத்தமாக இருக்கும்னு பார்த்தா ஹாயிலத்துன் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அப்ப பவ்வாபத்துல் கல்அதி கோட்டையினுடைய வாசலாகிறது, ஹாயிலத்துன் அது மகத்தானதாக இருக்கின்றது என்று நம்ம அர்த்தம் சொல்றோம். அடுத்தபடியாக qimmatuல் ஜபலி டேஷ் முர்தஃபிஉன் முர்தஃபிஅத்துன் என்று பார்த்தா முர்தஃபிஅத்துன் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அப்போ qimmatuல் ஜபலி மலையினுடைய உச்சமாகிறது, உச்சியாகிறது. முர்தஃபிஅத்துன் அது உயர்ந்ததாக இருக்கின்றது என்று அர்த்தம். ஃபஸ்லுல் அரபிய்யதி டேஷ் வாசிஉன் என்பது பொருத்தமாக இருக்குமா இல்ல வாசிஅத்துன் என்பது பொருத்தமாக இருக்குமான்னு பார்த்தா வாசிஉன் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அப்போ ஃபஸ்லுல் அரபிய்யதி அரபு பாடத்தினுடைய வகுப்பறையாகிறது வாசிஉன் அது விசாலமானதாக இருக்கின்றது என்பதாக நம்ம கொடுக்கிறோம். அடுத்தபடியாக qitarul பலாயிஇ டேஷ் தவீலுனா தவீலத்துன்னா கேட்டா
தவீலுன் தான் பொருத்தமாக இருக்கும். அப்போ கைத்வாருன்னு சொன்னா ட்ரெயின், அல் பதாயானா சரக்குகள். அப்போ சரக்குகளுடைய ரயிலாகிறது. தவீலுன் அது நீளமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று இங்க சொல்றாங்க. அப்போ நம்ம முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மஷ்கினை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். இப்போ இரண்டாவது இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மஷ்க நம்ம பார்ப்போம். இந்த பயிற்சிய நம்ம பார்ப்போம். அப்போ இதுல கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதே மாதிரி ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. இங்க ஒரு வாக்கியத்த குடுத்து, அதுல சில விஷயங்கள கோடிட்டிருக்காங்க. டேஷ் மாரி போட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன என்பத நம்ம பார்த்து, நம்ம ஃபில் பண்ணணும், முழுமைப்படுத்தணும். அப்போ அது நம்ம புதிதாக உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முன்னாடியே நமக்கு பாடத்துல கற்றுத்தந்த சில வார்த்தைகள் ஆரம்பத்துல நமக்கு பாடத்துல ஒரு வாக்கியமாக தொகுத்து தந்தார்களா இல்லையா? அந்த முலாஃப் முலாஃப் இலைஹிய வைத்து அதன் அடிப்படையில அதே போலவே இங்கு எந்த வார்த்தை மிஸ் ஆயிருக்கு என்பதை கரெக்டாக கண்டுபிடித்து அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதாக இங்கு நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம இதற்கான விடைகளை பார்ப்போம். இங்க பாருங்க. இங்க சிவப்பு கலர்ல ரெட் கலர்ல போட்டிருக்கக்கூடியது எல்லாம் தான் இதனுடைய பதில்களாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ இங்க டேஷ் போட்டிருக்கக்கூடிய அந்த கோடிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம இந்த ரெட் கலராக இங்க அந்த பதிலை நாம் தொகுத்திருக்கின்றோம். இப்போ நம்ம இதுக்கு அர்த்தம் வைப்போம். மஸ்னஉல் ஹதீதி கபீருன் ஜித்தன். இரும்பு செய்யும் இடமாகிறது, இரும்பு செய்யும் தொழிற்சாலையாகிறது. கபீருன் ஜித்தன் முற்றிலும் பெரியதாக இருக்கின்றது என்று நாம் அர்த்தம் தருகிறோம். அடுத்தபடியாக பினாயத்துல் மதரசதி ஜமீலத்துன். மதரசாவினுடைய கட்டிடமாகிறது ஜமீலத்துன் அழகாக இருக்கின்றது, அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நசீமுஸ் சபாஹி அலீலுன். காலை நேரத்தினுடைய தென்றலாகிறது, காற்றாகிறது. அலீலுன் இதமானதாக இருக்கின்றது, இதமாக வீசக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக மதீனத்து த்வாயிஃபி ஜஸ்ஸாபத்துன். த்வாயிஃப் என்ற நகரமாகிறது, த்வாயிஃப் என்ற பட்டணமாகிறது. ஜஸ்ஸாபத்துன் அது கவர்ச்சிகரமாக இருக்கின்றது, கவர்ச்சியாக ஒரு கண்காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மௌகிஃபுல் ஹாஃபிலாத்தி ஸகீருன். பேருந்துகள் நிற்கும் இடமாகிறது, பேருந்துகளுடைய நிறுத்தமாகிறது. ஸகீருன் சிறியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாஃபூரத்துல் ஹதீகதி ஜதீதத்துன். தோட்டத்தினுடைய நீர்வீழ்ச்சிகளாகிறது, தோட்டத்தினுடைய நீர்வீழ்ச்சி ஆகிறது. ஜதீதத்துன் அது புதியதாக இருக்கின்றது என்று அர்த்தம் தரும். அடுத்தபடியாக மஹல்லுன் நல்லாராத்தி பஈதுன். கண் பார்வைக்கான இடமாகிறது, ஆப்டிகல்ஸ் ஆகிறது. பஈதுன் தொலைவில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது, தூரமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நம்ம பரிபூர்ணப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக முலீஃபத்து த்வாயிரதி காஃபிரத்துன். விமானத்தினுடைய பணிப்பெண்ணாகிறவள் காஃபிரத்துன் அவள் அல்லாஹை மறுக்கக்கூடிய காஃபிராக இருக்கிறாள் என்ற அர்த்தம். அடுத்தபடியாக தபீபுல் மதரசதி முஸ்லிமுன். மதரசாவினுடைய மருத்துவராகிறவர்
டாக்டர் ஆகிறவர் முஸ்லிமுன், அவர் முஸ்லிமாக இருக்கிறார். அடுத்தபடியாக பிர்கத்துல் ஜுனைனதி கதீமத்துன், தோட்டத்தினுடைய குலமாகிறது கதீமத்துன், அது பழமையாக இருக்கின்றது. அடுத்தபடியாக யௌமுல் ஈதி காதிமுன், பெருநாளுடைய நாளாகிறது காதிமுன், அது வரக்கூடியதாக இருக்கின்றது என்ற அர்த்தம். அடுத்தபடியாக நலாஃபத்துல் பைத்தி லாசிமத்துன், வீட்டினுடைய சுத்தமாகிறது, தூய்மையாகிறது, லாசிமத்துன், அது அவசியமானதாக இருக்கு. அப்போ வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வது அவசியமானதாக இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. அப்போ இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மஷ்கி 2 இரண்டாம் பயிற்சியான இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற பயிற்சியும் நாம் முழுமையாக இன்று பார்த்து விட்டோம். அப்போ இந்த பாடத்துல நம்ம அதர்சுல் ஹாமிசு 5வது பாடமான இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல 6வது பாடமான பாடத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.